2026 சட்டசபை தேர்தலிலும் தனித்தே போட்டியிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வரும் நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து இருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம், 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் செயல் இழந்து இருப்பது, திமுக அரசின் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் நடைபெற்று வரும் வழக்கமான ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் சுரண்டி கொள்ளையடித்து வருவது, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பது போன்ற தமிழர்களின் விரோத போக்கு குறித்தெல்லாம் விரிவாக இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளிகளின் ஊழல்வாதிகளின் கூடாரமாக மாறிவிட்ட அண்ணா அறிவாலய திமுக அரசுக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி அமைக்காமல், வாக்காளர்களுக்கு பணமோ பொருட்களோ கொடுக்காமல் தேர்தலை சந்தித்து ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இனிவரும் தேர்தலிலும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தொடர்ந்து கூறி வரும் சீமானை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக விரும்புவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது குறித்து விரிவாக விவாதித்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் தமிழக மக்களின் நலன்கள் குறித்தும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீமானை சந்தித்து விரிவாக விளக்கியதாக கூறப்படுகிறது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான சந்திப்புக்கு பிறகு சீமானின் தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அதிமுக முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசுக்கும் மாநில திமுக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் இடையே நடைபெற்று வரும் பனிப்போரால் மத்திய அரசு அமல்படுத்தக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு திமுக அரசு எதிர்த்து வருவதால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக தீவிரமாக தேர்தல் அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் மக்களின் செல்வாக்கை பெற்று முதல் இடத்தில் உள்ள அதிமுக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவால் அதிமுக பலவீனம் அடைந்து தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைத்து பிளவுபட்டுள்ள அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒன்றிணைத்து பலப்படுத்தி பின்னர் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து திமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலுவான கூட்டணி அணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று தமிழகத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக பாஜக, டெல்லி பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் 1989க்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறாத நிலையில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதே அரசியல் விமர்சகர்கள் கருத்தாக உள்ளது. 2026 அதிமுக அல்லது பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில் ஆட்சி அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலோடு திமுக ஆட்சியும் அண்ணா அறிவாலய சாம்ராஜ்யமும் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்தாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.